வணக்கம் உறவுகளே. 80, 90, 2000 ஆண்டுகளில் தமிழ் சினிமாவில் திரையுலகில் முன்னணியில் இருந்த பல நடிகைகளில் எனக்கு ரொம்பவும் பிடித்த நடிகைகளில் ஒருவர் ரேவதி. அவர் எந்த பாத்திரம் நடித்தாலும் அந்த பாத்திரத்தை அப்படி உள்வாங்கி அந்த பாத்திரமாகவே மாறி நடிக்கக்கூடிய வல்லமை படைத்தவர். மண்வாசனை படத்தின் மூலம் அறிமுகமானார். மண்வாசனை படத்தில் மாமனுக்காக ஏங்கும் ஒரு கிராமத்து பொண்ணாக நடித்து அசத்தி இருப்பார். மௌனராகத்தில் ஒரு துடிப்பான கல்லூரி மாணவியாக நடித்து பிறகு மனைவியாக வரும்பொழுது வெக்கம், கூச்சம், நாணம் நிறைந்த ஒரு மனைவியாக நடித்து பல கோடி பெண்களின் ஏகோபித்த அபிமானத்தை பெற்றிருப்பார். புதுமை பெண் என்ற படத்தில் படி தாண்டினாலும் பத்தினி பத்தினி தான் என்று நடித்து வீட்டில் அடங்கியிருந்த பெண்களை எல்லாம் வீட்டுக்கு வெளியே வந்து பல சாதனைகளை புரிவதற்குரிய ஒரு வேரை அங்கே நட்டு வைத்தார். தேவர் மகன் படத்தின் மூலம் இஞ்சி இடுப்பழகியாகி உலகம் முழுவதும் பிரபலமையாக வந்தார் உறவுகளே. இப்படி அவர் குடும்ப பாங்கான வேகங்களை வெகு அற்புதமாக தாங்கி நடிப்பார். அன்றைய கால தாய்மார்களுக்கெல்லாம் ஒரு கனவு இருந்தது என்று சொல்லலாம். தங்களுக்கு ரேவதி மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்கும் என்று பல பேர் கனவு கண்டார்கள். 1966 ஆண்டு ஜூலை 8 இவர் கொச்சினில் பிறந்தார். இவரது இயற்பெயர் ஆஷா கெலுனி நாயர். அவரது அப்பா பாலக்காட்டில் இருந்தார். அவரது அப்பா இந்திய இராணுவத்தில் ஒரு மேஜராக பணிபுரிந்தவர். பள்ளி காலங்களில் இவர் துடிப்பான ஒரு பெண் பிள்ளையாக இருந்தார். அப்பொழுது எடுத்துக்கொண்ட ஒரு குரூப் ஃபோட்டோவிலிருந்து ரேவதியை மட்டும் தெரிவு செய்து ஒரு பத்திரிகையில் ஒரு படமாக வெளிவந்தது. அந்த பத்திரிகையை பார்த்த பாரதி ராஜா, ஆஹா, இந்த பொண்ணு கச்சிதமாக எனது கற்பனையில் உள்ள ஒரு கதாநாயகிக்கு பொருந்துகிறாளே என்று நினைத்து மண்வாசனை படத்தில் அவரை அறிமுகப்படுத்தினார். 1983 அந்த முதல் படமே வெள்ளி விழா படமாக அமைந்தது உறவுகளே. அதன் பிறகு எத்தனையோ படங்களில் அவர் தனது திறமைகளை வெளிப்படுத்தினார். மண்வாசனை படத்தில் அவருக்கு ஃபிலிம்பேர் அவார்ட் கிடைத்தது. கை கொடுக்கும் கை என்ற படத்தில் ரஜினிகாந்துடன் ஒரு கண் தெரியாத பெண்ணாக நடித்திருப்பார். அதன் பிறகு வைதேகி காத்திருந்தார். உங்களுக்கு தெரியும், இவர் இயல்பிலேயே ஒரு நன்றாக நாட்டியம் ஆடக்கூடியவர். 7 வயதிலேயே 79ஆம் ஆண்டு சென்னையில் அரங்கேற்றம் செய்தவர். அதனால் வைதேகி காத்திருந்தால் படத்தில் இளையராஜாவின் இசைக்கு இவர் நன்றாகவே நாட்டியமும் ஆடியிருப்பது உங்களுக்கு நினைவிருக்கும் உறவுகளே. மௌனராகம் படத்தில் இவரது நடிப்பு அற்புதம் உறவுகளே. என்னை பொறுத்தவரையில் நான் பல பெண்களுடன் உரையாடி இருக்கிறேன். அவர்கள் எல்லோரும் சொல்லுவார்கள், மௌனராகம் படத்தில் உள்ள அந்த ரேவதி பாத்திரம் தங்களை ரொம்பவே பாதித்தது என்று சொல்லியிருந்தார்கள். இவர் எப்பொழுதுமே கார்த்திக்குடன் நடிக்கும் பொழுது ஒரு கெமிஸ்ட்ரி ஒரு அடிஷனலாகவே இருக்கும். கிழக்கு வாசல் படம், பச்சை மலை பூவு நீ உச்சி மலத்தேனு, அப்படி வள்ளி வள்ளி என வந்தான் வடிவேலந்தான், அப்படி கார்த்திக்கோட கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கூடுதலாக நடிப்பார். பார்ப்பதற்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். கமலோல நடித்தார். புன்னகை மன்னன் படம் ஞாபகம் இருக்கலாம் உங்களுக்கு. சிங்களத்து ஒன்று கிளியே, அந்த படம் ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு உறவுகளே. இப்படி இவரது படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் என் நெஞ்சை தொட்ட இவரது நடிப்பு மறுபடியும் என்ற படத்தில் 1993 பாலு மகேந்திரா டைரக்ஷனில் அரவிந்த சாமியுடன் நடித்திருந்தார். அந்த படத்தில் கணவனிடம் இருந்து பிரிந்து வெறுத்து போய் மனம் உடைந்து போய் இருக்கும் பொழுது இன்னொரு வாலிபரான அரவிந்த சாமியிடம் ஏற்படும் நெருக்கம், அப்பொழுது அவர் காட்டிய அந்த நடிப்பு திறமை அற்புதம் உறவுகளே. அந்த படத்தில் என்னை பொறுத்தவரையில் அவருக்கு தேசிய விருது கொடுத்திருக்கலாம். அதன் பிறகு மகளிர் மட்டும் படம் நடித்திருந்தார். அஞ்சலி படமும் இவருக்கு நல்ல பெயரை தேடி கொடுத்தது உறவுகளே. இப்படி சிறந்த நாயகியாக அவர் நடித்த எல்லா படத்திலையும் தனது முத்திரையை பதித்தே இருப்பார். 1986ஆம் ஆண்டு ஒளிப்பதிவாளரும் டைரக்டருமான சுரேஷ் சந்திர மேனனை இவர் காதலித்து மணந்து கொண்டார். இந்த தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லை. பிரபுகள்
உறவுகளே. அதன் பிறகு 2002 இவர்கள் செப்பரேஷன் ஆகினார்கள். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் இருந்தது. பிறகு 2013ஆம் ஆண்டு சட்டபூர்வமாக இவர்கள் டிவோர்ஸ் பெற்றுக்கொண்டார்கள். ரேவதிக்கு ஒரு பெண் குழந்தை இருப்பது கொஞ்ச காலமாகவே ஒரு மறைமுகமான செய்தியாகவே இருந்தது. 2018 அவர் அதை பகிரங்கமாக ஒப்புக்கொண்டார். தான் IVF மூலம் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்ததாகவும் அந்த குழந்தையின் பேர் மகி. இப்படி ரேவதி என்ற ஒரு நடிகை, குணச்சித்திர நடிகை, அற்புதமான ஹீரோயின், எந்த கட்டத்திலும் கவர்ச்சியாக நடித்ததில்லை. கவர்ச்சி காட்டும் உடைகளையும் அவ அணிந்ததில்லை. அவ சுடிதாரில் வந்தாலும் அழகாத்தான் இருப்பா, பட்டு சேலையில் வந்தாலும் அழகாத்தான் இருப்பா, கிராமத்தில் கணுக்கால் தெரிய சேலையை உயர்த்தி கட்டி வந்தாலும் அழகாத்தான் இருப்பார். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, விஜயகாந்துடன் ஒரு படம் அவன் நடித்திருப்பார். அது நல்ல பாட்டு எல்லாம் இருக்கும். ராசிதான் கை ராசிதான் முகமே ராசிதான். அப்படி அவர் எல்லா நாயகனோடு நடித்தாலும் அது சரியாக மேட்ச் பண்ணி நடிக்கக்கூடிய ஒரு 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 டேலண்ட் அந்த பெண்மணிக்கு இருந்தது உறவுகளே. இப்படி ஒரு சிறந்த நடிகையாக பல வருடங்கள் தமிழ் திரையுலகை கலக்கின ரேவதிக்கு நாங்கள் ஒரு என்ன சொல்லலாம், அவர்கள் சொந்த வாழ்க்கையிலும் நலம் பெற்று பலகாலம் வாழ வேண்டுமென்று வாழ்த்தி விடலாம் உறவுகளே.